நான் ஆம்பளை மாதிரி இருக்கேன். என்னங்க ஹாய், வந்துட்டீங்களா ஆபீஸ்ல இருந்து? புதுமண தம்பதிகளுக்கு எல்லாரும் விஷ் பண்ணிடுங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் ஜெய்சி விக்டோரியா. ஸோ இன்னைக்கு இந்த vlog பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு அன்பிளான்ட் vlog. நான் வந்து இன்னைக்கு vlog எடுக்கணும் அப்படின்ற ஐடியாலாம் இல்லை. ஆனால் வந்துட்டு சடனாக தோணுச்சு சரி எடுப்போமே அப்படின்ட்டு. இப்போ வந்து டைம் வந்து 5:30 மணி ஆகுது. ஓகேவா? இங்கே வந்து கரண்ட் இல்லை, 3:30 மணிலேருந்து கரண்ட்டே இல்லை. நானும் இப்போ வரோம் அப்போ வரோன்னு வெயிட் பண்ணி பார்த்தா ஆனால் வந்த மாதிரி தெரியலை. என் ஃபோன்லேயும் வந்து சார்ஜ் கம்மியாகிட்டே இருக்குது. அவங்க வந்துட்டு இன்னும் ஆஃபீஸ்லேருந்து வரல. அவங்க வரதுக்கு வந்துட்டு 7:30 8 ஆகிடும். அது வரைக்கும் ஃபோனில் சார்ஜ் நிற்குமா அப்படின்னு தெரில. ஸோ அதனால் நான் என்ன யோசிச்சுன்னா மம்மி வீட்டுக்கு போயிட்டு சார்ஜ் கொஞ்சம் போட்டுட்டு அண்ட் ஆல்சோ எனக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க வேண்டிய வேலை இருக்குது. ஸோ அப்படியே வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்து யோசித்தேன். வேர்க்குது எனக்கு. ஏன் வந்து கிச்சனில் நின்று பேசுகிறேன்னா இங்கே மட்டும்தான் வந்துட்டு வெளிச்சமாக இருக்குது. வேறு எந்த ரூம்லேயும் வந்துட்டு அவ்வளோவா வெளிச்சம் இல்லை அண்ட் ரொம்ப வந்து சத்தமாக இருக்குது. சும்மாவே இங்கே வந்துட்டு ரொம்ப சத்தமாக இருக்கும். இப்போ வந்துட்டு அமைதியாக வேறு இருக்கா, அதனால் வெளியே அந்த ரோட்டில் இருக்கிற சத்தம் எல்லாம் இங்கே தான் வந்துட்டு கேட்குது. ஸோ அதான் நம்ம வந்துட்டு மம்மி வீட்டுக்கு போயிட்டு லக்கியை வந்து பார்த்துட்டு ஃபோனில் கொஞ்சம் சார்ஜ் போட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு நைட் என்ன டின்னர் பண்ணுறோம். ஸோ அப்படியே என்னோட ஈவினிங் ரொட்டீன் நீங்கள் வந்துட்டு இந்த vlogல பார்ப்பீங்க. இப்போ வந்துட்டு நான் டேடிக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்துட்டு என்னை பிக்கப் பண்ண சொல்லணும். ஆக்சுவலி என்னோட வண்டி இங்கே இல்லை, என் வண்டி வந்துட்டு அங்கே இருக்குது. டேடி ஒரு தம்பி வந்துட்டு சும்மா கடைக்கு எங்கன்னா போயிட்டு வரதுக்காக என் வண்டி யூஸ் பண்ணிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டி அங்கேயே தான் வச்சுட்டேன். எனக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து எடுத்துக்குவேன். அதனால இப்போ வந்துட்டு டேடிக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அவரை வந்து நம்மளை பிக்கப் பண்ணிக்க சொல்லிட்டு அங்கே போய் லக்கியை பார்ப்போம். ஸோ ஒன் திங் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது வந்துட்டு என்னோடய லக்கியை தான். நான் வந்துட்டு அடிக்கடி அவனை திடீர்னு மிஸ் பண்ண ஆரம்பிச்சுவேன். லைக் இப்போ நான் வந்துட்டு ரீல்ஸில் எதனா ஒரு டாக் வந்து பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு லக்கி ஞாபகம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய உயிரே அவன் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை. அண்ட் எஸ்பெஷலி இப்போ நம்ம வெளியே போயிட்டு வரோம் அப்படின்னா நம்மளுக்காக அவன் அந்த கேட் கிட்ட வெயிட் பண்ணி நம்ம வந்ததுக்கப்புறம் ஒரு குதிப்பான் பாருங்கள். எனக்கு அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதே மாதிரி தான் அன்றைக்கி நான் போனப்போ பண்ணான். செம்ம க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கவே. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு பயங்கரமாக குதிச்சுக்கிட்டு மூஞ்சி ஃபுல்லாக நக்கிட்டு இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தான். அதுவும் வேறு நான் அவனை ரொம்ப நாள் கேப் கழித்து பார்த்துருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன் அன்றைக்கி. ஸோ அதனால் எப்போவுமே வீட்லேயே இருப்போம். வீட்டிலேருந்து இப்போ வெளியே போகிறோன்னா ஒரு 1 or 2 ஹார்ஸில் வந்துட்டு நம்ம வந்துடுவோம். அதுக்கே வந்துட்டு அவன் சும்மாவே குதிப்பான். அப்படி இல்லை ஒரு டே ஃபுல்லாக போகிறோம் அப்படின்னா நைட் வந்துடுவோம். அப்படியும் இல்லைனா ப்ரைடலுக்குன்ட்டு நம்ம அவுட் ஸ்டேஷன் போகிறோம். மேக்ஸிமம் ஒரு 2 days வந்துட்டு பிரிஞ்சிருப்போம்ல. ஸோ அப்போ வரும்போது அவ்வளோ குதிப்பானா. இது வந்துட்டு நான் அவனை பார்த்து வந்து ஒரு பெரிய கேப் ஆகிடுச்சு. பார்த்த உடனே அவ்வளோ குதிச்சான். பயங்கர ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டான். எனக்கு வந்துட்டு அதை பார்க்க ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப பிடிக்கும். எனக்கு எவ்வளோ சொல்கிறதுனே தெரியல, எனக்கு அவ்வளோ பிடிக்கும் லக்கியை. ஸோ போய் ஃபுல்லாக நான் அவங்க கூட தான் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருந்தேன். பாருங்க எவ்வளோ அழகாக க்யூட்டாக பார்த்துட்ருக்கான்ட்டு. எனக்கு வந்துட்டு விட்டு போகிறதுக்கு மனசே வரல. பட் ஸ்டில் நம்மளுக்கும் வந்துட்டு அங்கே வீட்டில் வேலை இருந்துச்சு. நம்ம போகிறதுக்கு முன்னாடி வெஜிடபிள்ஸ்லாம் வேறு வாங்கணும் இல்லையா, அதனால் நான் வந்துட்டு அங்கே இருந்து கிளம்பியாச்சு. ஸோ போயிட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் தான் ஃபஸ்ட்டு வாங்கணும். வாங்கிட்டு நான் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே எதுவும் பெருசாக வீடியோ எடுக்க முடியல அந்த கடையில். ஹாய், நான் வீட்டுக்கு வந்துட்டேன். டைம் வந்துட்டு 8 மணி ஆகுது. அவங்களும் வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டாங்க, வந்துட்டுருக்காங்க ஆன் தி வே. நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இப்போ தான் வந்தோம். நைட் இன்னும் டின்னருக்கு எதுவுமே நான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு கார பணியாரம் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்துட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். கார பணியாரம் பண்ணால் எப்படியும் வந்துட்டு டைம் எடுக்கும். பட் எனக்கு வந்துட்டு இப்போலாம் அடிக்கடி அதுதான் வந்துட்டு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நாங்கள் நிறையா வாட்டி அதை செஞ்சு சாப்பிட்டுட்டோம். இன்றைக்கும் எனக்கு அதுதான் கிரேவிங்ஸாக இருக்குது. ஆனால் வந்துட்டு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். தெரியல, அவங்க வந்த உடனே நான் வந்துட்டு பிளான் பண்ணலான் இருக்கேன். பேசாமல் சேஃபர் சைடுக்கு தோசை சுட்டுலாமா இல்லை வந்துட்டு பணியாரம் செய்யலாமா அப்படின்ட்டு அவங்கள கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் நான் வாங்கிட்டு வந்த அந்த ஷாப்பிங் பேக் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். அது வந்து வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜிலலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். என்னங்க ஹாய், வந்துட்டீங்களா ஆஃபீஸ்லேருந்து? நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேங்க. சொல்கிறேன், இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். ஆமாம் போங்க. வந்தனே தண்ணி குடுக்கணும். குடுத்தல நானு. எப்போ குடுத்த? அடா பாவி, எங்க சொம்ப எங்க காணோம்? சொம்ப எங்க? ஃபர்ஸ்ட் குடுத்தாதானே. போய் பேசாதப்பா. போய் சொல்லாத, ஊரே பாப்போம். ஏன் இப்படி என்ன அசிங்கப்படுத்துற? பசிக்குது. போங்கங்க, நீங்க போங்க. நான் வந்துட்டு அதுக்குள்ள தலைவலி. ஏன்
வெளியே போய் எங்கன்னா சாப்பிட்டுடலாமா? சே நான் பாக்குறேன். இவனா அந்த பிஸ்கெட்ல ஜாம் போட்டு சாப்பிடுவானா? இதோ சாப்பிட்றோம் பாரு. என்னடா காம்பினேஷன். நீ வேணா சாப்பிட்டு பாரு. எதுனா பிளெயின் பிஸ்கெட்ல. ஏய் நான் மைனஸ் வச்சிருக்கேன், சாப்பிடுறியா? பிஸ்கெட்ல தொட்டு சி சூப்பரா இருக்கும். ஜாமுக்கு அது எவ்வளோ பரவாயில்ல. சாய் உனக்கு இந்த நான்வெஜ் பொருள் எல்லாம் இறங்கலன்னா நீ மண்டை வெடிச்சிரும் போல இல்ல? ஆமா. என்னடா கிரீம் பிஸ்கெட் ஆக்கிட்ட? இந்தா நல்லாதான் கலியா. உனக்குள்ள ஏதோ இருக்கு, நல்லாதான் இருக்கு. ஸோ நான் வந்து அன்றைக்கி அவங்க வந்ததுக்கப்புறம் டின்னர் செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க வந்துட்டு அன்னைக்கு பார்த்து ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டே வந்திருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு பிஸ்கெட் இருந்துச்சு, அதை எடுத்து கொடுத்தா அவங்க அது மேலே ஜாமை தடவி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கேப்பில் நான் வந்துட்டு டின்னர் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். தோசை அண்டு தேங்காய் சட்னி தான் வந்துட்டு அன்றைக்கி நான் செஞ்சேன். அவங்க வந்துட்டு தோசையே போதும், பணியாரம்லாம் வேணாம், டைம் இருக்கும் அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு ஒரு தேங்காய் சட்னி செஞ்சுருப்பேன்ல, ஸோ அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணேன். அதாவது இந்த குட்டி வெங்காயம்லாம் வந்து போட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு இதுவுமே. ஸோ அதான் தேங்காய், உடச்ச கடலை, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், உப்பு, அப்புறம் வேறு என்ன கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் வந்துட்டு அந்த பிளெண்டரில் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். ஸோ இந்த கேப்பில் அவங்க அந்த பிஸ்கெட்டையும் ஜாமையும் தடவி சாப்பிட்டே இருந்தாங்க. எனக்கு ஒரு பயம், எங்கடா நம்ம செய்கிறது வந்து மிச்சமாயிடுமோ, அவங்க அதை சாப்பிட்டு வயிற்று ஃபில் பண்ணிடுவாங்கன்ட்டு பயத்திலே தான் வந்துட்டு டின்னர் செஞ்சேன். எனக்கு வந்துட்டு நான் அன்றைக்கி செய்கிறது வந்து அன்றைக்கே காலி ஆகிடும், அடுத்த நாளைக்கு அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறது வந்துட்டு எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. ரொம்ப ஜாஸ்தியாக செஞ்சிட்டோம், வேறு வழியே இல்லாத பட்சத்தில் தான் ஃப்ரிட்ஜில் வச்சு நாங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மற்றபடி நான் மாவு கூட 1/2 கிலோ பேக்கெட் தான் வாங்குவேன். அது நைட்டுக்கு நாங்கள் சுட்டுட்டு மார்னிங்க்கு ஒரு டைம் வந்து கரெக்டாக ஒரு 4 தோசை கிட்ட வரும், அவ்வளோதான். அதோட மாவு தீர்ந்து போயிடும். இப்போ நம்ம வந்துட்டு 1 kg மாவு வாங்கிட்டோம் அப்படின்னா அது நைட்டு சுடுவோம், அடுத்த நாள் காலையிலக்கு இருக்கும், அதுக்கும் நைட்டுக்கும் இருக்கும். ஸோ இது மாதிரி அது ப்ரொலாங் ஆகிட்டே இருக்குமா. ஸோ அதனால நாங்கள் மோஸ்ட்டாக 1/2 கிலோ மாவு தான் வந்துட்டு வாங்குகிறோம். எனக்குனா கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருக்குது அப்படின்றப்ப தான் 1 கிலோ மாவு வந்துட்டு வாங்குவோம். ஸோ அதான் நம்ம வந்துட்டு தோசை வந்துட்டு சைட் பை சைடு ஊற்றிட்டு அப்படியே வந்துட்டு இந்த பக்கம் சட்னி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதுக்கு வந்து நம்ம தாளிப்பு வந்து செஞ்சு அதையும் அதில் போட்டாச்சு. ஸோ ஒரு தோசையாக அவங்களுக்கு வந்துட்டு சுட்டுட்டு போய் கொடுத்தேன். ஸோ ஆக்சுவலி அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தோசையாக சுட்டுட்டு போய் கொடுக்குறது வந்துட்டு பிடிக்க மாட்டேங்குது. அது வந்து நான் அன்றைக்கி தான் ரொம்ப டிஸ்கவர் பண்ணேன். ஆல்ரெடி ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க, பட் அன்றைக்கி வந்துட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக ஹாட் பாக்ஸில் சுட்டு வச்சுட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான், அன்றைக்கி டே வந்துட்டு இப்படி தான் போச்சு. ஸோ இது வந்துட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா March 15. இது வந்து எங்கள் டேடி மம்மிக்கு வந்துட்டு 30வது வெட்டிங் ஆனிவர்சரி. அதுக்கு தான் டின்னர் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். என்ன இது ட்ரெஸ் பயங்கரமா இருக்கு, நல்லா இருக்கா? பச்சை கலரு. ஓ கிரீன் எடுத்துட்டு மேட்சா? ஆமா, வழி விட்டா இப்படி போயிடுவேன். ஸோ டின்னர் பார்த்திங்கன்னா நான், மம்மி, டாடி, இவங்க அப்புறம் என் தம்பி 5 பேரும் டின்னர் போகலாம் அப்படின்ட்டு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். பெருசாக வந்துட்டு எதுவும் பண்ண முடியல வெட்டிங் டே அன்னைக்கு. ஸோ அதனால் சின்னதாக டின்னர் மட்டும் போயிட்டு வந்துடலான்ட்டு பிளான் பண்ணோம். நான் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன். அன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து அந்த டோனர் அப்புறம் இந்த ஸ்னெயில் மியூசின்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங் முடிஞ்சு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த தண்ணி சரியில்லையா என்ன அப்படின்றது எனக்கு தெரில. என் மூஞ்சி ஃபுல்லாக அந்த மாதிரி கட்டியாக வந்துருச்சு. இப்போ கூட இருக்குது, வலிக்குது வேறு எனக்கு. இவ்வளோ இன்டென்ஸாக வந்துட்டு எனக்கு எப்போவுமே பிம்பிள்ஸோ இல்லை கட்டியோ வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு வராது. பட் இது வந்து என்னன்னு தெரில, ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பயங்கரமாக வந்துட்டுருக்கு. ஸோ டாக்டர்கிட்ட செக் பண்ணலாமா வேணாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் எதனா வழி தெரிஞ்சால் எனக்கு வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். இல்லைனா எதனா ஒரு நல்ல ஸ்கின் டாக்டர் இருக்காங்க அப்படின்னா அதையும் சொல்லுங்கள், நான் வந்துட்டு போய் பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான், நான் வந்துட்டு ரெடி ஆயாச்சு. லாஸ்ட்டாக வந்துட்டு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இது வந்துட்டு லாக்மே ஃபார்எவர் மேட் லிக்விட் லிப் கலர், ஷேட் வந்துட்டு ப்ரௌன் எஸ்ப்ரெஸோ. இதுதான் வந்துட்டு இப்போலாம் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரெகுலராக. ஸோ போட்டாச்சு, லிப்ஸ்டிக் போட்டாச்சு. அண்ட் இது வந்துட்டு இப்போலாம் என்னோடய ஃபேவரட் பார்ட் இது தான், நெத்தியில் வந்துட்டு இந்த குங்குமம் வந்துட்டு வைக்கிறது. ஸோ குங்குமம்க்கு பதிலாக அன்றைக்கி நான் சிந்தூர் வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சுட்டு குட்டியாக ஒரு பொட்டு வந்து வச்சுட்டு நம்ம வந்துட்டு ரெடி ஆகிட்டோம். ஸோ அவ்வளோதான், தலையை வந்துட்டு லைட்டாக சீவிட்டு கிளம்பியாச்சு. சும்மா ஒரு குட்டி கெட் ரெடி வித் மீ வந்துட்டு பண்ணிட்டோம். நான் ஆம்பளை மாதிரி இருக்கேன். இல்லை, ஐப்ரோ ட்ரிம் பண்ணதுனால தான் அப்படி இருக்கேன். இங்கே வாங்க, என்னங்க
சிரிச்ச மூஞ்சா இருப்பா. சரிங்க. நீ சிரிப்பி. கிளம்புமா? கிளம்புறோம் நாங்கள். போதும் போ. ஸோ டின்னருக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஜைத்தூன் சிக்னேச்சர் தான் போயிருந்தோம். நுங்கம்பாக்கமில் இருக்குது இது. ஸோ எனக்கும் என் தம்பிக்கும் வந்துட்டு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு இந்த ரெஸ்டாரண்ட். ஸோ அதனால தான் நாங்கள் இங்கே வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். புதுமண தம்பதிகளுக்கு எல்லாரும் விஷ் பண்ணிடுங்க. இல்லை, நான் தான் சும்மா சொல்கிறேன்னா 2 பேரும் கை வேற கட்டுறீங்க. ஆமாம். என்ன ஆமா? பாரு, கமெண்ட்ல பாரு, அதுதான் இருக்கும் ஃபுல்லாக. எங்களை விஷ் பண்ணுங்க, ஓகேவா? கேட்டு வாங்கக்கூடாது. ஸோ எங்கள் டேடி மம்மிக்கு வந்துட்டு அது 30th வெட்டிங் ஆனிவர்சரி. எதனா வந்துட்டு ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னு தான் நாங்கள் வந்துட்டு நினச்சோம். ஆனால் வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ண முடியல. அதனால வந்துட்டு சரி டின்னராச்சும் போகலாம் அன்னைக்கு அப்படின்ட்டு வந்திருந்தோம். ஸோ ஆக்சுவலி இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா எனக்கும் என் தம்பிக்கும் ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் டைம் என்னோடய பர்த்டேக்காக இங்கே வந்திருந்தோம். அப்போவே வந்துட்டு மெனு கார்டு ஃபுல்லாக நாங்கள் 2 பேரும் அலசியாச்சு. டிஃப்ரெண்ட்டான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குங்க. சரி எல்லாத்தையும் ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அன்றைக்கும் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தான் ஆர்டர் பண்ணோம். இந்த வாட்டி போகிறப்பவும் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஆர்டர் பண்ணோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஜைத்தூன் சிக்னேச்சர் அப்படின்ற ரெஸ்டாரண்ட், ஓகேவா? நார்மலாக ஜைத்தூன் வெறும் ஜைத்தூன் அப்படின்னு போட்டு இந்த பெசன் நகரில் அதுக்கப்புறம் அண்ணா நகர்லலாம் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே இருக்கிற மெனு வேறு, இங்கே இருக்கிற மெனு வேறு, ஓகேவா? இங்கே என்னென்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டர்க்கிஷ் டிஷ்ஷு, ரஷ்யன் டிஷ்ஷஸ்னு என்னென்னமோ டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்துட்டு ஸ்பெஷலாக சாப்பிட வந்தது இந்த விஷயத்தை தான். இது வந்துட்டு டர்க்கிஷ் பீடே அப்படின்னு சொல்லி என்னமோ, ஓகேவா? எனக்கு வந்துட்டு இது லாஸ்ட் டைம் சாப்பிட்டப்போ டேஸ்ட் பயங்கரமாக நாக்கில் ஒட்டிக்கிச்சு. ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் அதுக்கப்புறம் எப்போனா ஒரு வாட்டி வந்து சாப்பிட்ணுன்னு ரொம்ப யோசித்தேன். ஆனால் கரெக்டான டைம் அமையல அங்கே போகிறதுக்கு. சரி வெட்டிங் டே, மம்மி டாடி வெட்டிங் டேக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டே இது வந்துட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. வந்த உடனே அதில் இருக்கிற நடு பீஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்டு எடுத்து சாப்பிட்டேன். ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா அதில் தான் வந்துட்டு சீஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு நான் ஒரு சீஸ் பைத்தியம். அதனால் நடு பீஸ் தான் வேணும்னு சொல்லி வாங்கி நல்லா சாப்பிட்டாச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு வந்துட்டு சீஸ்னால் ரொம்ப பிடிக்குமா. ஆனால் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு சீஸு, இந்த சீஸி ஸ்டஃப்ஸ் எதுவுமே பிடிக்காது. அப்படியே ஆப்போசிட். நாங்கள் 2 பேருமே எல்லா விஷயத்துலையுமே அப்படியே ஆப்போசிட். அவங்க அதனால் வந்து பிரியாணி வாங்கியிருந்தாங்க. எங்கள் டேடி வந்துட்டு ஆப்பம் அண்ட் சிக்கன் கிரேவி வந்துட்டு வாங்கியிருந்தாங்க. டேடி வந்துட்டு சாப்பிட்றது போக அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீசஸ் அண்ட் அந்த போன் பீசஸ், சாஃப்டாக இருக்கிற போன் பீசஸ் எல்லாம் ஒரு டிஷ்யூவில் வந்துட்டு எடுத்து ஓரமாக வச்சுட்டாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லக்கிக்காக. ஸோ இது வந்து நாங்கள் எங்கன்னா வெளியே போய் சாப்பிட்றோம் அப்படின்னா இது வந்து ரெகுலராக நாங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறது. அவனுக்காக இந்த மாதிரி குட்டி பீசஸ் எதுனா எடுத்து வச்சுருவோம். அதுக்குன்னு ஒரு டிஃபன் பாக்ஸ் வேறு மம்மி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்து அது லக்கிக்கு வந்துட்டு ஃபீட் பண்ணிட்டாங்க. இது வந்து நான் டேடியை வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன், லக்கிக்கு ஃபீட் பண்ணுறது வந்து காமிங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் எடுத்து டேடி அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான். லாஸ்ட்டாக வந்துட்டு டெசர்ட்டோட நாங்கள் முடிச்சாச்சு. இது வந்துட்டு சாக்லேட் ட்ரஃபிள். அதுவும் நார்மல் சாக்லேட் ட்ரஃபிள், இது ஏதோ ரஷ்யன் சாக்லேட் ட்ரஃபிள்னு ஏதோ போட்டிருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே வாய்க்குள்ளே வச்சதும் அப்படியே கரைஞ்சி போச்சு. செமையாக இருந்துச்சு. ஆனால் ஆக்சுவலி இது நான் வாங்கவே இல்லை. என் தம்பி அவனுக்காக வாங்கினதை நான் பிடுங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்லா ஃபுல்லாக திருப்தியாக நாங்கள் சாப்பிட்டுட்டு லக்கிக்கும் வந்து எடுத்துகிட்டு போயாச்சு. ஸோ அவ்வளோதான், கிளம்பியாச்சு. கீழே அந்த ஜைத்தூன் கீழே பார்த்தீங்கன்னா பொஃபே வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அது ரம்ஜான் வரப்போகுது இல்லையா? ஸோ அதுக்கு வந்துட்டு அந்த இஃப்தாருக்குன்ட்டு ஏதோ ஸ்பெஷலாக வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இதுக்கே நம்ம போயிருக்கலாம் போல், அப்போ எங்களுக்கு தெரியாமல் போச்சு. இது வந்துட்டு ஒருத்தருக்கு 590 போட்டிருந்துச்சு அந்த பொஃபே. ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் வந்துட்டு கிளம்பி பீச்சுக்கு போகலான்ட்டு நானும் இவங்களும் மட்டும் கிளம்பிட்டோம் தனியாக. போகிற வழியில் வந்துட்டு என்னோடய காலேஜ், நான் படித்த காலேஜ் WCC, அதை பார்த்தோன்னே அப்படியே பழைய மெமரிஸ்லாம் நிறையா வந்துச்சு. அது அப்படியே அவங்கக்கிட்ட கதை பேசிக்கிட்டே நாங்கள் வந்துட்டு பீச்சுக்கு வந்துட்டோம். மம்மி டேடி தம்பி அவங்க வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. எனக்கு வந்துட்டு நைட்டில் ஊர் சுற்றுறது வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்து ஒரு ஆசை, ஓகேவா? ஆனால் அது வந்துட்டு அது நடந்ததே கிடையாது. அண்ட் ஃபைனலி என்னோடய ஆசை வந்துட்டு நிறைவேறிடுச்சு. நைட் வந்துட்டு 9:45 கிட்டே இருக்கும் நாங்கள் பீச்சுக்கு போகிறப்போ. பீடா போட்டு மென்னு வரான் வடக்காம்பாய். நாங்கள் இங்கேயே தூங்கிடுவோம். காலையில் வேலைக்கு போயிடுவோம். 100 ரூபா கொடுத்தா போதும், 8 hours ஒர்க். 150 கொடுத்தா உள்ள நைட்டும் ஒர்க். நோ தூக்கம், வண்டி ஒரு பரோட்டா சப்பாத்தி. ஸோ வெட்டிங் முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த நைட்டில் வந்துட்டு பீச்சுக்கோ இல்லை எங்கேயுமே, ஓகேவா, வெளியே நாங்கள் வந்துட்டு போனதே கிடையாது. நான் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்துட்டு நைட் அவுட்னு போனதில்லை, ஒரு பேரண்ட்ஸ் கூடயும் வந்துட்டு போனதில்லை. அதனாலேயே என்னவோ தெரில, நைட்டில் வெளியே போகிறது வந்துட்டு எனக்கு அவ்வளோ பெரிய ஆசையாக ஆகிடுச்சு. அண்ட் ஃபைனலி இவங்க வந்துட்டு எனக்கு அதை நிறைவேற்றிட்டாங்க. நாங்கள் பீச்சில் வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து பாட்டெலாம் கேட்டுட்டு அப்படியே நிலாவை வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு
நல்ல ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்கள் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா மணி 11:30 11:30க்கு தான் நாங்கள் வந்துட்டு கிளம்பி வீட்டுக்கு போனோம். அவ்வளோ வீட்டுக்கு போயிட்டு தூங்கியாச்சு. இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே சண்டே இது. ஸோ சண்டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1-on-1 ப்ரோ கிளாஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் ஒருத்தங்களுக்கு ப்ரைவேட் கிளாஸ். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு ஸ்டூடியோ போயிருந்தேன். ஸோ கிளாஸ் எடுக்கிறது அன்றைக்கி என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் வ்ளாகில் காமிக்கிறேன். ஸோ வீடியோ பார்க்குற உங்களுக்கு யாருக்குன்னா கிளாஸ் கற்றுக்கணும், ப்ரோ கிளாஸ் ஜாயின் பண்ணணும், ஆர் வந்துட்டு செல்ஃப் க்ரூமிங் கற்றுக்கணும், உங்களுக்கு வந்துட்டு 1-on-1 செஷன் வேணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ கிளாஸ் வந்து எடுத்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்துட்டு லஞ்சுக்கு மம்மி வீட்டுக்கு போனோம். சித்திங்க வந்திருந்தாங்க அன்றைக்கி. ஸோ அதனால் டேடிக்கும் மம்மிக்கும் வந்துட்டு வெட்டிங் டேயில் முன்னாடி நாள் அதனால் கேக் வெட்டினாங்க அன்றைக்கி. லக்கி பார்த்திங்கன்னா பரபரன்னு சுற்றிக்கிட்டே இருந்தான். அவனுக்கு வந்துட்டு வீடு ஃபுல்லாக கூட்டமாக ஆகிடுச்சு அப்படின்னா செம்ம குஷியாகிடும். அதனால் ஜாலியாக வந்துட்டு சுற்றிக்கிட்டே இருந்தான் அந்த மாதிரி, தலையும் புரியாமல் காலும் புரியாமல். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கேக் கட்டிங் வந்துட்டு போச்சு. ஸோ எல்லாருக்குமே கேக் கொடுத்துட்டு அப்படியே லக்கிக்கும் கொடுத்தா அவர் வந்துட்டு சாப்பிடல, சீன் போட்டு அப்படியே போயிட்டார். டேடியும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாரு, கொஞ்சமாக ஒரு குட்டி பீஸ் மட்டும் போட்டார். ஆனால் வந்துட்டு அவன் சாப்பிடல. ஸோ அவ்வளோதான். அடுத்தது வந்துட்டு பிரியாணி. அன்றைக்கி வந்துட்டு லஞ்சுக்கு வந்துட்டு பிரியாணி என் தம்பி செஞ்சுருந்தான். என் தம்பி வந்துட்டு சூப்பராக சமைப்பான். அவன் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக சமைப்பான். அண்டா நிறையா பிரியாணி செஞ்சதும் எனக்கு வந்து அதை பார்த்துட்டு ஒரே எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. அதனால தான் அந்த மாதிரி பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக செஞ்சுருந்தான் வேறு. அன்றைக்கி நல்லா உதிரியாக அவ்வளோ சூப்பராக செஞ்சுருந்தான். அவன் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாலாம் வந்துட்டு சமைப்பான் தெரியுமா. சில்லி சிக்கன் செய்வான், சில்லி ஃபிஷ்ஷு செய்வான். அதுக்கப்புறம் இது வரைக்கும் நிறைய என்னென்னமோ புதுசாக வந்துட்டு செஞ்சுருக்கானா. சூப்பராக வேறு செய்வான். எப்பட்றா இவனுக்குள்ளே இவ்வளோ பெரிய டேலண்ட் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக செய்வான் அவன். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு அவன் அன்றைக்கி பிரியாணி, அதுக்கப்புறம் வந்துட்டு சில்லி காலிஃப்ளவர், சில்லி கோபி வந்துட்டு செஞ்சுருந்தான். ஸோ எல்லோரும் இலையை போட்டு உட்காந்தாச்சு. லக்கியும் வந்துட்டு கூடவே உட்காந்துக்கிட்டான் தட்டை வச்சுக்கிட்டு. ஸோ டேடி வந்துட்டு சாப்பிடும்போது அவனுக்கும் வந்துட்டு கொஞ்சம் ஃபீட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அவனும் வந்துட்டு அவன் தட்டை போட்டு உட்காந்துட்டு இருந்தான். ஸோ அவ்வளோதான். இங்கே நான் வந்துட்டு இந்த வீடியோவையும் முடிச்சுக்கிறேன். இப்படி தான் வந்துட்டு அன்றைக்கி 3 நாள் ஃப்ரைடேலேருந்து நான் வந்துட்டு வ்ளாக் எடுத்திருந்தேன். ஃப்ரைடே டு சண்டே எங்களுக்கு வந்துட்டு இப்படி தான் போச்சு. ஸோ நல்லா வந்துட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு அன்றைக்கி டேவும் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த வீடியோவையும் முடிக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.